வணக்கம். இடுப்பு பகுதி வலி. அந்த இடுப்பு பகுதி வலி வந்துட்டாலே போதும். நடக்க இயலாது, நிற்க இயலாது, உட்கார இயலாது. அடிக்கடி இடுப்பு பகுதி தரிச்சுக்கிட்டே இருக்கும். சில வேலைகள் செய்யக்கூட முடியாதுங்க. அந்த வேலைகள்லேருந்து நம்ம தடைப்பட சூழ்நிலை இருக்குங்க. இதுக்கு எளிய வர்ம பிராண யோகா இருக்குது தீர்வுக்கு. அதாவது படை அடங்கல் வர்ம பிராண யோகா. கால் பகுதியில் தான் இருக்குங்க. ஒரு 30 செகண்ட் செஞ்சால் போதும். இது செஞ்சிட்டோம்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் 3 ஓட்டமும் சீராக வந்துடும். அப்போ அந்த சர ஓட்டம் எங்கே தடைப்பட்டிருக்கோ அந்த தடை சரியாகும். அதுதாங்க இந்த பிராண யோகா. அது வரும்போது அந்த இடுப்பு பகுதிக்கு தேவையான சரம் ஈஸியாக கிடைக்கும். அந்த 30 செகண்டில் அந்த வலியிலேருந்து மீண்டு வந்துடலாம். இப்போது கால் பகுதி. இப்போது கால் பகுதியினுடைய பின்பக்கத்தில் முதல் விரல், அதாவது பெருவிரல், 2வது விரல், 2த்துக்கு இடையில் அந்த அடையாளம் சொல்கிறேன் பாருங்கள். மெதுவாக கோடு போட்டுகிட்டே வரும் மையத்தில். போட்டு வரும்போது இங்கே அங்கே ஒரு மையப்பகுதியில் மேடான பகுதி துவக்கம் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் வச்சுருக்கு பாருங்களா, அந்த மையப்பகுதி வச்சுருக்கு பாருங்களா, ஒரு பள்ள பகுதி. இதுதாங்க அந்த இடம். மீண்டும் பார்த்துக்குங்க, அந்த புள்ளி தாங்க. அந்த இடத்த வச்சுக்கிட்டு பெருவிரல் வச்சுட்டு கவுண்ட் பண்ணுறோம், மெதுவாக அழுத்துறோம் பாருங்கள். இதுதான் அந்த படையடங்களுடைய புள்ளி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 எண்ணிக்கை அழுத்திட்டு அப்படியே மெதுவாக கீழ் நோக்கி தடவல் தரணுங்க. ஒரே ஒரு முறை தாங்க. அதுக்கடுத்து இந்த மேல் கையை வச்சுட்டு மேலே பாதத்தை மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு 9 முறை லேசாக தடவி விடணுங்க. இது ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இது காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை. இந்த படை அடங்கலனுடைய அந்த அழுத்தம், அந்த தடைப்பட்ட இடத்த நம்ம தூண்டி விடும்பொழுது அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சர ஓட்டம் சீராகும். இடுப்பு வலியிலிருந்து நம்ம மீண்டு வரலாம். தொடர்ந்து செய்வோம். ஒரு 5 நாட்களில் மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.